அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் கூறிய முகமன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். அல்லாஹுடைய தூதரே, இதோ ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தம்முடன் ஒரு பாத்திரத்தில் குழம்பையோ அல்லது உணவையோ அல்லது ஒரு பானத்தையோ எடுத்துக்கொண்டு உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களிடம் வந்தவுடன் அவருக்கு அவருடைய இரட்சகனாகிய அல்லாஹ் தரப்பிலிருந்தும் என் தரப்பிலிருந்தும் சலாம் கூறி அவருக்கு சொர்க்கத்தில் கூச்சல் குழப்பமோ களைப்போ இல்லாத முத்து மாளிகை ஒன்று தரப்பட இருப்பதாக நற்செய்தி சொல்லுங்கள் என்று கூறினார்கள். இந்த செய்தி சஹீஹுல் புகாரியிலே 3820 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதருக்கு வேத செய்திகளை கொண்டு வந்து கொடுப்பார்கள். அப்படி அந்த வேத செய்திகளை கொண்டு வந்து கொடுப்பதற்காக வேண்டி வானத்திலிருந்து இறங்குகிற போது ஹதீஜா அம்மையார் அவர்களை பார்க்கிறார்கள். அவர்களும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி உணவு கொண்டு வருவதை பார்க்கிறார்கள். ஜிப்ரீலும் அல்லாஹுடைய தூதரிடத்திலே வேத வரிகளை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி வருகிறார்கள். வரக்கூடிய ஜிப்ரீல் ஹதீஜா அம்மையாரை பார்த்த செய்தியை அல்லாஹுடைய தூதரிடத்தில் சொல்லிவிட்டு, அல்லாஹ் ஹதீஜா அம்மையாருக்கு சலாம் சொன்னான் என்ற செய்தியை தெரிவித்தார்கள் என்பதைத்தான் இந்த நபிமொழி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அல்லாஹும் அன்னை ஹதீஜா அம்மையாருக்கு சலாம் சொன்னான் என்பதையும் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அன்னை ஹதீஜா அம்மையாருக்கு சலாம் சொன்னார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்னை ஆயிஷா பிராட்டியார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள், ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், ஆயிஷாவே, இதோ ஜிப்ரீல் உன்மீது சலாம் உரைக்கிறார் என்று கூறினார்கள். உடனே நான் வலைஹி சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அவரின் மீதும் அல்லாஹ்வின் மீதும் சாந்தியும் அல்லாஹ்வின் கருணையும் அவருடைய அருள் வளங்களும் பொழியட்டும் அல்லாஹுடைய தூதரவர்களே என்று அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதில் சொல்லிவிட்டு, நான் பார்க்க முடியாததையெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். இந்த செய்தி சஹீஹுல் புகாரியிலே 3217 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னை ஆயிஷா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சலாம் உரைப்பதை அல்லாஹுடைய தூதரே எடுத்துச் சொல்கிறார்கள். அதற்கு அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன அந்த பதில் மிக தெளிவானது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்படி வானவர்கள் சிலர்களுக்கு சலாம் சொல்வார்கள். நிச்சயமாக வானவர்களிலே உள்ள நம்முடைய தூதர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நற்செய்தி கொண்டு வந்து சலாம் கூறினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதற்கு பிரதியாக உங்களுக்கும் சலாம் கூறி அந்த செய்தியை வேதமறை குர்ஆன் அத்தியாயம் 11 சூரத்துல் ஹூத் வசனம் 69 தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறது. இப்படி வானவர்கள் அல்லாஹ்விடத்தில் இருந்து நபிமார்களை சந்திப்பதற்காக வேண்டி நபிமார்களுடைய செய்திகளை சொல்ல வருகின்ற போது நபிமார்களுடைய மனைவியருக்கு துணைவியருக்கு சலாம் சொன்னதையும் நபிமார்களுக்கு வானவர்கள் சலாம் சொன்னதையும் வேதமறை குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவனுடைய
அமைதியையும் அல்லாஹுடைய அருளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லூர்களாக நம்மையும் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.